பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மள்கிட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கிற, அதாவது ஃபார்மிங் பர்பஸ்க்கு உரிய பெட்டை ஆடுகள் மொத்தம் இதில் 62 ஆடுகள் இருக்குது. இந்த 62 ஆடுகளில் ஒன்று பொலிகடா, 2 நடுத்தர வயதுடைய கெடா ஆடுகள் இருக்குது. 39 தாய் ஆடுகள் இருக்குது. பெட்டையும் கெடாவுமா சேர்ந்து 20 குட்டி ஆடுகள் இருக்குது. இளம்பாடு குட்டிகள் 20 இருக்குது. மொத்தம் 62 ஆடுகள் இதில் இருக்குது. இந்த ஆடுகள் யாருக்காவது வளர்க்குற பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடுகளை நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். இதில் இருக்கிற 20 குட்டிகள் இப்போ இருந்து கரெக்டாக நீங்கள் தீபாவளிக்குள்ளே ஒரு 3 மாதம் நீங்கள் வளர்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளும் சராசரியாக ஒரு 10 ரூபாய்க்கு போகிற ரேஞ்சுக்கு வந்துடும். சராசரியாக ஒரு 10 ரூபா போட்டாலும் ஒரு 2 லட்ச ரூபா உங்களுக்கு இதிலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். மிச்சம் இருக்கிற அந்த தாய் ஆடுகளை நீங்கள் காப்பாற்றி நல்லபடியாக நீங்கள் வளர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே அது மறுபடியும் குட்டிகள் போடும். அது குட்டி போடும்போது அடுத்த தடவை 40 ஆடுகள் குறைஞ்சது ஒரு 20-25 குட்டிகள் போட்டால் கூட நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடலாம். நம்ம காமிச்சது விலை பேசிகிட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோ. இப்போ நம்ம விலை பேசி எல்லாம் முடித்து நம்ம பண்ணைக்கு கொண்டு வந்துட்டோம். கலவைக்கு பக்கத்தில் இருக்க மேல்நெல்லின்ற வில்லேஜில் இருக்க நம்ம பண்ணைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ குட்டிகள் வண்டியிலேருந்து இறக்குறாங்க. இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 3,85,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இது நம்ம கொடுக்குறது ஒரு 4 லட்சம் வந்தால் கொடுத்துடலாம். வண்டி வாடகை ஒரு 5,000 ரூபா போக ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா நான் கொடுத்துருவேன். நல்ல பொருள், நாட்டு ஆடுங்க. இதில் நம்ம ஏரியாவை சுற்றி இது இருந்ததுனால இதுகளுக்கு பெருசாக உங்களுக்கு டெசீசஸ்லாம் வராது. ஏன்னா வெளி மாநிலத்தில் இருந்தோ நம்ம ஆந்திரா அந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா கூட நமக்கு கொஞ்சம் அதை காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். பட் இதுகள்லாம் நம்ம ஏரியாவிலேயே மேய்ஞ்சு இங்கேயே பிறந்து வளர்ந்த ஆடுங்க. பொலிகடாயை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு கெடா அந்த 50 ஆட்டுக்கும் 40 ஆட்டுக்கு சரியாக இருக்கும். அது 2 சின்ன சின்ன கெடாயங்கள் இருக்குது. அதுக்கு வளர்ந்து வரும்போது நீங்கள் வேறு விற்பனைக்கோ இல்லை பொலிகடாய்க்கோ நீங்கள் வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு உண்மையிலேயே இது நல்ல பொருள். நாட்டு ஆடுங்க தான். ரொம்ப ஓவராக ஹைட்டு வெயிட்டாகவும் அந்த நெல்லூர் சுடிப்பி மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப மட்டமாகவும் இருக்காது. பொருள் இளம்பாடு பொருள். அதாவது ரொம்ப இந்த மாதிரி ஆடுங்களை விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டி போட்டு முடிஞ்சு பல் போட்டு கடைப்பல் சேர்ந்தது 4-5 தடவை ஈண்டு முடிஞ்சதை தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க ஒரு கல்யாண விஷயத்துக்காக சேல்ஸ் பண்ணுறதுனால இருக்கிற எல்லா ஆடுகளுமே ரொம்ப இளம் ஆடுங்க தான். நம்ம நிறுத்தணும்னா கண்டிப்பாக 4-5 வருஷம் இந்த ஆடுங்களை நிறுத்தி இதிலேருந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும், குட்டிகள் எடுக்க முடியும். ஸோ வாங்குகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நியாயமான விலையில் நம்ம வாங்கியிருக்கோம், நியாயமான விலையில் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இதே வியாபாரிகள் கைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக 4.5 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. பொருளை பற்றி ஆக ஓஹோன்னு பேசி உங்கள்கிட்ட தலையை கட்டணும்னு பார்ப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் எடுத்தது 3.85க்கு எடுத்திருக்கேன். 5 ரூபா வண்டி செலவாயிடுச்சு. நல்லா வந்தவொடனே வாஷ் பண்ணிட்டேன். குட்டிங்களை ஃபுல்லாக நல்லா குளிக்க வச்சாச்சு. அது கூட உங்களுக்கு நீங்கள் இப்போ பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பேசிக் மெடிசன்லாம் 1 பை 1 நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சளி டானிக்கு கொடுக்குறது, பூச்சி மருந்து கொடுக்குறது, குடல் புழு நீக்கிறதுக்கு, அதுக்கடுத்து பிபிஆர் இன்ஜெக்ஷன். இந்த எல்லா ப்ராசஸும் நானே முடிச்சிடுவேன் இந்த ஒரு 2-3 நாளில். நீங்கள் வாங்குகிறவங்க தாராளமாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பொருளை நேரில் பாருங்கள். சப்போஸ் நான் இல்லாத பட்சத்துக்கு பண்ணையில் வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணைக்கு போனீங்கன்னா நான் காமிக்க சொல்கிறேன். ஆடு பிடிச்சிக்கிடுச்சுன்னா மற்ற விவரங்கள் நம்ம பேசிக்கிடலாம். இப்போ வண்டியிலேருந்து ஆடுங்கள் இறங்கிருச்சு. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஃபுல்லாக நான் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். அது ஏன்னா புதுசாக வந்திருக்கிறதுனால அதுங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும் அவங்களுக்கு. ஆடுங்கள் எல்லாமே ரொம்ப அழுக்காக வச்சுருக்கிறாங்க. பொதுவாக சம்சாரிகள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது பிறந்ததோடு சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆடுங்களை வாஷ் பண்ணுறது வைக்கிறது அதெல்லாம் அவங்க பார்க்காம ரொம்ப கலீஜாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நீட்டாக குட்டிங்களை நம்ம வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ண பிறகு இப்போ குட்டிங்கள் நல்லா தெளிவாக இருந்துச்சு. நாளையிலேருந்து நான் சொன்ன மாதிரி மெடிசன் ப்ராசஸ் பண்ணிடுவோம். தேவையான சகோதர சகோதரிகள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு முதலீடு. ஒரு 4 லட்ச ரூபா நீங்கள் முதல் போட்டு
இதை வச்சுருக்கும்போது இதிலேருந்து நீங்கள் குட்டிங்களை எடுத்து நீங்கள் இதிலேருந்து லாபங்கள் சம்பாதிக்கலாம். 50 ஆடு வச்சுருக்கிறவங்க வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். கண்ணும் கருத்துமாக நல்லபடியாக பார்த்தாங்கன்னா. இது வந்து மேய்ச்சலில் உள்ள ஆடுகள் தான். நீங்கள் மேய்ச்சல்லையே வளர்க்கலாம். சில நேரங்களில் நீங்கள் அந்த புண்ணாக்கு தண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கும்போது இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வண்ணம் அந்த மேனி வந்து விடாமல் இருக்கும். வேறு எதுவும் இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக வந்து நம்ம இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு வளர்க்குற மாதிரி தீவனங்கள்லாம் போட்டு நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது நார்மலாக மேய்ச்சலில் போகிற ஆடுங்கள் தான். ஒரு ஃபேமிலியாக வாங்கி இதை வந்து நீங்கள் ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு 4 லட்ச ரூபா முதல்ல ஒரு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்றது பெரிய விஷயந்தான். ஆடுங்களெல்லாம் நாங்கள் குளிக்க வச்சிட்டோம். இப்போ வந்து அவங்க வந்து பண்ணைக்கு உள்ளே வந்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. அங்கங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்ருக்காங்க. மணி கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் ஒரு 9 மணி 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 8 9 மணி இருக்கும். 12 மணிக்கு மேலே வெளியில் நம்ம அங்கே இருக்க நிலங்கள்லேயே வந்து மேய்ச்சிக்கிடலாம். சுற்று வட்டாரமும் மேய்ச்சல் பகுதி இருக்குது. நம்ம பண்ணையிலேயுமே 10 ஏக்கருக்கு நிலம் இருக்குது. ஸோ